இன்னைக்கு வீடியோ வந்து துக்கம், துயரம், மனவலி, வேதனை. அதாவது ஒரு அட்வொகேட் இல்லை, இப்போ டாக்டரை பார்க்கணும். டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் வாங்கணும். என்னால் ஒரு விஜய் ரசிகராக என்னால் வாழ முடியல. இந்த சமுதாயத்தில் விஜய் ரசிகராக என்னால் நடமாட முடியல. விஜய் என் மனசில் தூக்கி போட முடியல. அவர் பண்ணுறது சரின்னு என் மனசை ஏற்றுக்கவும் முடியல. வலி அடி வயிற்றுல, வலி நெஞ்சிலேருந்து இறங்கி அடி வயிற்றுக்கு போயிடுச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்களா? போயும் புலி படத்துக்கா சம்பளத்தை மறைக்கிறது அசிங்கம். அதுவும் புலி படத்துக்கு மறைச்சி அதுக்கு 1.5 கோடி ஃபைனு. 5000 கோடி விட்டு அந்த மனுஷனுக்கு 1.5 கோடிலாம் ஒரு காசா? இதெல்லாம் சொல்கிறாங்க, கோர்ட்டு சொல்லுது ஃபைன் விதிச்சது சரிதான்னு. ஏற்றுக்க மனசு இல்லை, வலிக்குது. இதுக்கு முன்னாடிலாம் விஜய் ரசிகர்னு சொல்கிறதுக்கு பயங்கர பெருமையெல்லாம் இருக்காது. அப்போவே புலி படம் ஹிட்டு, லியோ படம் ஹிட்டு, பீஸ்ட் ஹிட்டுன்னு வடை சுட்டுன்னு வந்தோம். இப்போ அரசியலில் வடை சுட வேண்டியதாக இருக்குது. இல்லை, உண்மை விஜய் பிடிக்குன்ற ஒரே நினப்புக்காக எவ்வளோதான் கேவலமாக இருக்குது. புலி படத்துக்கா அந்த படம்லாம் நடித்ததுக்கு விஜய் ப்ரொடியூசருக்கு காசை திரும்ப கொடுத்துருக்கணும். மட்டமான படம் ஓடல. அந்த படத்துக்கு நான் சம்பளம் வாங்குறதே பாவம், இந்தாங்க சார் வச்சிங்கன்னு கொடுத்துருக்கணும். விஜய் கொடுக்கல. அதை மீறி அந்த 15 கோடி, செக் 1000 கோடி எங்கே, 15 கோடி எங்கே? சரியாகதான் ஏதோ ஆடிட்டர் தப்பு பண்ணிட்டாப்புல அந்த நேரத்தில். இந்த 3 பைத்தியங்களை வச்சு பேச விட்டுனுக்கிறாருல. ஆடிட்டர் பண்ண தப்புக்கு விஜய் என்ன பண்ணுவாராம்? இந்தமாரி முட்டலை நான் எங்கே போய் முட்டுறது? என்னால் முட்ட முடியல, அவமானமாகுது. சரி, ஆடிட்டர் தப்பு பண்ணிட்டாரு, நான் 1.5 கோடி கட்டிடுறேன் அப்படின்னு கூட சொல்லலை. அதுக்கு ஒரு கேஸு, அதுக்கு ஒரு வழக்கு. இப்போ கோர்ட்டு சொல்லிடுச்சு ஃபைன் போட்டது சரிதான்னு. அப்போ எங்கள் அண்ணன் விஜய் ஊழல்வாதியா? இதில் வேற ஊதி கேட்குறான் வெளியே, உங்கள் அண்ணன் டேக்ஸ் கட்டாமல் இப்படி ஊழல் பண்ணுறாரு, உங்கள் அண்ணன் திருட்டு, உங்கள் அண்ணன் ஏமாத்து. இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டனால தலை காட்ட முடியல. எனக்கு டைவர்ஸ் இல்லை, எனக்கு கவுன்சிலிங் வேணும் டாக்டர்கிட்ட. என் மூலையிலேருந்து விஜயனாவையை தூக்கி போட முடியல, ஏற்றுக்கவும் முடியல, வெளியே நடமாட முடியல. அஜித் ரசிகர் மூஞ்சில் முழிக்க முடியல. இதில் மங்காத்தா ஓடிடுச்சு, அவர் கார் ரேஸுக்கு போயிட்டாரு. அதுக்கு ஒரு 3 பேரை இருப்பான்ல, ஜிம்மி, கிஸ்மி, சொந்தனன், நந்தனன், பொந்தனன், என்னடா பேர் இதெல்லாம், அவனில் வச்சு அஜித்தை போட்டு கடிக்கிறாங்க. அந்த மனுஷன் இங்கே கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் ரசிகர் கேட்குறான், ஏண்டா திருட்டு ஊதிய சின்னமாக வச்சுக்கிறீங்களே, இப்படி திருட்டுத்தனம் பண்ணலாமா? 1.5 கோடியா? 41 பேர் இறந்தப்ப அவங்களுக்கு வெறும் 20 லட்சம். புலி படத்தில் உங்கள் சம்பளம் 15 கோடி, அதை மறைச்சிருக்கீங்க. மறைச்ச சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். 20 லட்சம் 41 பேர் எவ்வளோ வருது? 8 கோடிக்கிட்டு தான் வருது. 8 to 10 கோடி. அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை, டேக்ஸ் கட்டவும் மனசு இல்லை, உண்மையாக இருக்கவும் மனசு இல்லை. எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற விஜயனாவை தூக்கி போடவும் எனக்கு மனசு இல்லை. என்ன சொல்கிறது, வாழ்க்கை ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்மளால ரொம்ப பெருமையாக விஜய் ஃபேன்னு சொல்லிக்கிட்டது இல்லை. அப்போயும் கொஞ்சம் கூணுக்கு உருகி தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறப்பே 1 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டல. நான் வாங்கின காருக்கு நான் ஏன்டா டேக்ஸ் கட்டணும்? நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன், நான் எதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கட்டணும்னு அறிவாளி கேள்வியில் அப்போ கேட்டாங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் 15 கோடி சம்பாதிக்கிறேன், நான் 1000 கோடி சம்பாதிக்கிறேன், 500 கோடி சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும்? நீங்கள் நான் கூட படத்தில் ஷூட் பண்ணீங்களா, நடிச்சிங்களா, எனக்கு பேப்பரில் எழுதி கொடுத்தீங்களா, எதுக்கு என்கிட்ட டேக்ஸ் கேட்குறீங்க அப்படின்ற அறிவாளி பேச்சில் அப்போ பேசணும். நான் எங்கள் அண்ணன் பேசதான் நினச்சி எப்படி இதுலேருந்து மீண்டு வருதுன்னு தெரியல. அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. 41 பேர் இறந்தப்ப பின்னங்கால் பிடடி மாதிரி அசிங்கமாக இருக்குது. 41 பேர் இறந்தப்ப தெரிச்சு ஓடினப்பே நான் ஓடிட்டுருக்கணும், விஜயன்னா எனக்கு வேணான்னு. இருந்தாலும் மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு வேதனை ஓட்டிகிட்டு இருந்துச்சு. அண்ணனை ஏமாற்றிருப்பாங்க, மிரட்டியிருப்பாங்க, வராதிங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்க, அண்ணன் பயந்த சுபாவாக தான் வீட்டுக்கு போயிட்டாருன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேடைக்கு மேடை ஊழல்னு பேசியிருந்தார். ஊழலுக்கு அர்த்தம் தெரிஞ்சு பேசினாரா, தெரியாமல் பேசினாரா தெரியல. ஆனால் கொடுமை என்னென்னா, அண்ணன் பேசுனதுல ஒன்று மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது.
என்னன்னா சும்மா சும்மா கெரியரோட உச்சம் முதுகுல மச்சம் நீ சொல்ல முடியல. இல்லை கெரியர் உச்சமா 15 கோடி ரூபா மறைச்சி திருட்டுத்தனம் பண்ணி அதுக்கு 1.5 கோடி ரூபா டேக்ஸ் கட்டாமல் இல்லைப்பா இந்த மாதிரி ஆடிட்டர் தப்பு பண்ணிட்டாப்புல மறைச்சிட்டோமா உடனடியாக கட்டிடுறேன்னு கட்டி பழி அவன் மேலே கூட போடலாம். நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும், நான் என்னத்துக்கு கட்டணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் கட்ட மாட்டேன். அப்படி அல்பத்தனமாக இருக்கிற அல்ப ஊதி அப்படின்னு என்ன சொல்கிறானுங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த உலகத்தில் என்ன காரணம் இருக்குது என் தளபதி ஓட்டு போகிறது? ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறது இல்லை, ஃபைனும் கட்டுறது இல்லை, காரு வாங்கினா டேக்ஸ் கட்டுறது இல்லை, மேடைக்கு மேடை ஊழல்னு பேசுறது. இவன் ஊழல் பண்ண மாட்டேன், இவன் அந்த இடத்துல கூட நான் என் வாழ்க்கையில் ஊழல் பண்ணதில்லை, பண்ண மாட்டேன், இனிமேல் அப்படி நடக்காது, நான் பண்ண மாட்டேன். என் கட்சிக்காரன் இவன் ஊழல் பண்ண மாட்டான், இவன் ஒரு பைசா வாங்க மாட்டான். ஏன்னா 1000 கோடி சம்பளம் இப்போ விட்டு 5000 கோடின்னு வானுங்க. இதோப்பா அந்த 3 பேர் இந்த ஜிம்மிங்க ஆடிட்டர் மேலே பழி போடுறாங்கல்ல. ஏன்னா ஆடிட்டர் வந்து அவர் தானே சொத்து சம்பாதிச்சாரு. ஆடிட்டர் விஜய்கிட்ட வேலை செய்கிறவர், அவர் பேச்சை கேட்டுனா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறவர். அவர் மேலே தப்பான். சரி வேலையை விட்டு தூக்குங்க, ஆடிட்டரை தூக்கிட்டு பழையெல்லாம் அவர் மேலே போட்டுட்டு சும்மா சும்மா பழி போடுறது அது ஈஸி தானே. கரூரில் 41 பேர் இறந்தப்ப பழைய தூக்கி போகிற மாதிரி இப்பயும் போட்டுட்டு தப்பிக்கலாம், 1.5 கோடி கட்டலாம். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணணும்னு போயிட்டு கெஞ்சிட்ருக்காங்க. கெஞ்சறதா அதான் இருக்கவே இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட். போங்க, 41 பேர் இறந்தப்ப ஒருத்தன் டெல்லிக்கு போய் பேஸ்கெட் பால் விளாட்னால அவனை மறுபடியும் அனுப்புங்க வாலிபால் விளாட. அனுப்பிச்சு சுப்ரீம் கோர்ட்டு போய் ஊழல் பண்ணிட்டு ஒழிச்சு வச்சுட்டு திருட்டு வார்த்தை அப்படி விடுறானுங்க, வலிக்குது. நான் எப்படி ஓட்டு போடுவேன், எப்படி போய் ஓட்டு கேட்பேன்? அது புலி படத்துக்கா? நியாயமாக அந்த படத்துக்கெல்லாம் 1 ரூபா வாங்கிடக்கூடாது. நான் கண்ணால் பார்த்தேன் கொடுமையை. என் ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போயிருந்தேன், 15 நிமிஷத்தில் அப்படியே தூங்கிட்டான். தூங்கினவன் சீட்டில் சாஞ்சி பின்னாடி ஆன்டி மடிக்கு போயிட்டான். அவங்களும் பாவப்பட்டு பாவம் புள்ள கொடுமை அனுபவிக்குது, தூங்க பாரு அசர் தலையை தடவி தூங்க வச்சிட்டாங்க. அந்த மாதிரி தூக்கத்தில் தெளிச்ச படம் அது. மக்கள் தூக்கமின்மை காரணமாக அந்த படத்துக்கு போனாங்க, போய் நிம்மதியாக தூங்கிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு படத்துக்கா? அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, கோபம் வருது என் மேலே. எப்படி விஜய் ரசிகராக இருக்கிறேன்னு சின்ன பையெல்லாம் அவமானப்படுத்துகிறான். தூணு பூ பூக்குது, தூணு எப்படி பூ பூக்கும் என்னென்னமோ பேசுகிறான்ல, அப்படிதான் ஆயிடுச்சு என் மனநிலை. இந்த இந்தியன் படத்தில் சொல்லுவாங்க அந்த ஹீரோயின், மூளை சொல்கிறத மனசு கேட்க மாட்டுதுன்னு. அந்த மாதிரி என் மூளை சொல்லுது. விஜய் ஒரு ஊழல் ஊதி சின்னமாக வச்சிருக்காரு, விஜய் ஒரு திருட்டு ஊதிய சின்னமாக வச்சிட்ருக்காரு, விஜய் ஒரு ஏமாத்து ஊதிய சின்னமாக வச்சிட்ருக்காரு. நம்புன்னு என் மூளை சொல்லுது, ஆனால் மனசு கேட்க மாட்டுது. மனசுன்னு ஒன்று இல்லவே இல்லை, உடம்புல மூளை மட்டும் தான் இருக்குது. மூளை தான் சிந்திக்கும், மனசு எங்கடா இருக்குது முண்டன்னு அதையும் இந்த மூளை சொல்லுது, அதையும் கேட்க மாட்டுது. மூளை சொல்கிறத மனசு கேட்க மாட்டுதான். மனசுனா இதயம் வந்து சொல்லுதான், இதயம் துடிச்சு ரத்தத்தை மட்டும் தான் பம்ப் பண்ணும், அதுக்கு சிந்திக்கிற திறன்லாம் இல்லை அப்படின்னு இந்த பைத்தியக்கார நான் எப்படி சொல்லுவேன்? நான் தான் அந்த பைத்தியக்கார ஊதி கண்ணாடி பார்த்து பேசுகிறேன். என்ன ஏதாவது பாயிண்ட் விட்டேனா சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரி, தளபதி விஜய் தான் 15 கோடியை மறைச்சி 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்டாமல் கோர்ட்டுக்கு போய் அவமானப்பட்டார். அவர் அப்படி இருக்க அந்த கட்சிக்காரங்களை பார்க்கலான்னு போய் பார்த்தேன். ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த், கேவலமான ராஜ்மோகன். அதே நான் அவனை மட்டும் சொல்கிறீங்க, அவன் கேவலமானவன் தான். கேவலமான ராஜ்மோகன் அந்த டைமில் ரைடுக்கு போயிட்டு இன்னைக்கு பெய்டு வாங்கிட்டு கூட இருக்கிற அந்த ஒரு ஆஃபீஸர், அவர் பேர் மறந்துடுச்சு, ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆள் இல்லை, ஞாபகம் இல்லை. அப்புறம் பழம்பெரும் நடிகர் மாதிரி பழம்பெரும் அரசியல்வாதி ஐயா செங்கோட்டையன், அவர் நிலைமை என்னோட மோசம். விசில் அடிக்காதீங்கடா, வயசானவன் காதில் போய் தொல்லை கொடுக்காதீங்க, ஓட்டு போட மாட்டானுங்க, கழுத்து அறுக்காதீங்கடா, போய் உங்கள் கட்சியில் சேர்ந்தேன்னு ஒரு நாளும் துன்பப்படுறாரு, துயரப்படுறாரு. அவர் நிலைமை அதோட மோசம். இந்நேரம் அவர் பெட்டில் இருப்பார்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி மன ரீதியாக பாதிக்கப்பட்ட, ஐயோ ஒரு தலைவனை நம்பி வந்தோமே. இதுக்கு முன்னாடி இந்த தலைவி வந்து ஜெயிலுக்கு போனாங்க, இப்போ இவர் டேக்ஸ் கட்டாமல் கோர்ட்டுக்கு போய் அந்த இடத்துல ஒரு அவமானப்படுறதே வாழ்க்கையா? எல்லாருக்கும் சொல்கிறேன், விஜய் ரசிகர்லாம் ஒன்று சொல்கிறேன், மனசை தேத்திங்க. இது எப்படி முட்டு கொடுக்குறதுன்னு தெரில, போங்க
ஆடிட்டர் தப்பு பண்ணிட்டாரு. விஜய்னாக்கு ஒன்றும் தெரியாது. விஜய்னா நீங்கள் வீட்டிலே இருங்கண்ணா, நீங்கள் அரசியலாக வேணாண்ணா, டாக்ஸ் கட்டாமல் ஊரை ஏமாத்துக்கண்ணா, இப்படியே சொல்லுங்க. புலி படத்துக்கா? அதெல்லாம் ஒரு படமா? உங்களுக்கு அரசியல்லாம் வேணாண்ணா. மேடையில் வந்து ஊழல் கட்சின்றீங்க, ₹10 வெளில எடுக்க மாட்டீங்க, டேக்ஸ் கட்டுறது வலிக்குதா, காசு தான் கொடுக்க மாட்டீங்க. இறந்து போனவனுக்கு ஆதவர்ஜுனா இதுலேருந்து அதுலேருந்து அறக்கட்டையிலேருந்து 20 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. உங்கள் சொந்த காசை கொடுக்க தான் மனசு வரல. அல்ப ₹10 வெளில எடுக்க மாட்டீங்க. சம்பாதிச்சதுக்கு டேக்ஸ் கூட கட்ட மாட்டீங்களா? ஒரு குடிமகனா உங்கள் வேலையை கூட செய்ய மாட்டீங்களா? சம்பாதிச்ச டேக்ஸ் கட்டணும்ல. இந்த நாட்டுக்கு நம்ம வரி செலுத்தணும்னா அது நம்மளோட கடமை இல்லை. மறைப்பேன் 15 கோடி 15 கோடி ரெடி ரெடி வெறும் 10 லட்ச ரூபா கடன் இருக்குதுடா, அதை அடைக்கிறதுக்கு ரத்த வண்டி எடுக்கிறேன். 15 கோடியா? நான் ஒரு 15 பேர் கடன் கொடுப்பேன். அது இருந்தா 15 கோடியை மறைச்சிக்கிறான் மனுஷன். அதுக்கு பாவப்பட்டு அவங்க 1.5 கோடி ஃபைன் கொடுத்துருக்காங்க. சாரி சொல்லிட்டு கட்டிட்டு ஒரு நேர்மையான மனுஷனை திருந்தலாம். சுப்ரீம் கோர்ட் இருக்குது, நீங்கள் வாங்கடி வருவீங்க தெரியும். அங்கே தானே கடைசியில் அதுக்கு அதாவது பண்ணலாம். என்ன மாதிரி துண்டை போட்டுட்டு இப்போ துண்டை கட்டிட்டேன். ஏன்னா அந்த துண்டுக்கு அவமானமாக இருக்குது. அதை போட்டு கூட பேச முடியல. அந்த துண்டு என்ன கேள்வி கேட்குது. முன்னாடியே சொன்னனே, நேரடியாக வந்து சேர்ந்துட சொன்னனே, சேர மாட்டானா அவங்க அண்ணன்? இப்போ சேர்ந்தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை தள்ளுபடி பண்ணிவிட்டு சுத்தமானவனு காட்டணும்ல, காட்டி தானே ஆகணும், வேறு வழி கிடையாதுல்ல. எனவே மேடையில் எப்படி ஊழல்னு பேசுவாங்க அண்ணன்னு, அந்த துண்டு என்ன புண்டுன்னு கேள்வி கேட்குது. புண்டு தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை. நல்லா ஜாது. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி நான் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் இருந்ததில்லை. சும்மா சும்மா ஒரு பேசுறதுலாம் எடுத்து போட்டு காயப்படுத்துகிறானுங்க. நெஞ்சில் கோடாலி எடுத்து குத்துற மாதிரி இது. நெஞ்சில் தான் சொன்னேன், அவ்வளோ வலி. நீங்கள் ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கோடாலி எடுத்து நெஞ்சில் இருந்தால் எப்படி இருக்கும்? என்ன சொல்கிறதுன்னு தெரில. சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களே, அழுவுறேன். வயிற்றுக்குள்ளே அழுவுறேன். வயிற்றுக்குள்ளே எப்படி ஆக முடியும்? விஜய் ரசிகராக இருந்தால் வயிற்றுக்குள்ளே தான் ஆகணும், வேறு எதுக்குள்ளே ஆகுறது? ஐயோ முடியல. என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நான் எங்கள் அண்ணா விட மாட்டேன். விஜய்னா டேக்ஸ் எல்லாம் கட்டாதீங்கண்ணா, ஏமாத்துங்கண்ணா, ஊரை ஏமாற்றி ஓலையில் போடாதீங்கண்ணா. அவர் போட்டதில்லை, நாட்டை தான் ஏமாத்துறது டேக்ஸ் கட்டாமல். நீங்கள் உங்களுக்கு அரசியல் வேணாண்ணா, போடுங்கண்ணா. போய் டாக்டரை பார்க்குறேன், வயிற்றுக்குள்ளே அழுது பேதி ஆகுது.